கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜேடிகே தொலைக்காட்சியின் வாயிலாக கிறிஸ்மஸ் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியோடு கூட துதி செலுத்துகிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் செய்தியாக ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை, அன்பை குறித்த ஒரு பாடலை பாடும்படியாக நான் விரும்புகிறேன். அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நேசர். அன்பின் உயரும் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பின் உயரும் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும். அன்பாகவே இருக்கும் நேசர். எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் வேறெங்குதான் உண்டு. அன்பாகவே இருக்கும் நேசர். மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதில் பணிந்து கொணிகிறார். பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கோரை ஒடித்து வென்றது. பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கோரை ஒடித்து வென்றது. என்ன அன்பு என்ன நேசம், மன்னவர் இயேசுவின் மகத்வ நேசம். அன்பாகவே இருக்கும் நேசர். ஏழை என்னில் பாய்ந்த அன்புதான் ஏராளம். ஏழை என்னால் பகர கூடுமோ. அல்லும் பகலும் கூடி பாடி அன்பின் செய்தி எங்கும் சொல்லுவேன். அல்லும் பகலும் கூடி பாடி அன்பின் செய்தி எங்கும் சொல்லுவேன். அன்பின் அம்சம் ருசித்து புசித்து அன்பை மட்டும் என்றும் சொல்லுவேன். அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் நேசர். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தன இந்த கிறிஸ்மஸ் காலங்களை
நாங்கள் நினைவு கூறும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் அன்பை குறித்து தியானிக்கும்படியாக ஜீவ வசனங்களை எங்களுக்கு தந்திருக்க இந்த நாளிலும் கூட கிறிஸ்மஸ் செய்தியாக கொடுக்கப்படும் அன்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, தேவ அன்பை அறிந்து கொள்ள, எங்களிலே அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள, அதை உலகத்திலே நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்ட வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, தேவ அன்பு இந்த உலகத்தில் எப்படி வெளிப்பட்டது, அது ஏன் வெளிப்பட்டது, அதை நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 8ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதாக, 8ஆம் வசனத்தில் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசித்து அறிந்து கொள்கிறோம், அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இங்கே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையை தான் இந்த கிறிஸ்மஸ் தியானமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கிறிஸ்து நமக்கு பிறந்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு கல்வாரி சிலுவை மரணம் வரைக்கும் அவரை கொண்டு சென்றது. அது ஏன் அந்த அன்பு நிமித்தமாக அவர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இங்கே வேதத்தை விட்டு நாம் சாதாரணமாக நாம் பார்க்கும்போது எல்லா சமயங்களும் அல்லது எல்லா மதங்களுமே அன்பை வலியுறுத்துகின்றன. அன்பின் தன்மை மனிதனிலே வெளிப்பட வேண்டும். மனிதன், இறைவன் அன்பாக இருக்கிறார், அந்த இறைவன் அன்பு மனிதனுக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா மதங்களும் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நம்முடைய லிங்குவிஸ்டிக் சிஸ்டம் அல்லது மொழி சம்பந்தமான காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு மொழியிலும் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பு, அந்த ஒவ்வொரு மொழியிலுமே அன்பை குறித்த பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் கொடுக்கிறோம். அன்பு என்று பெயர் வைக்கிறோம், தேவ அன்பு என்று பெயர் வைக்கிறோம், பலவிதமான பெயர்களை நாம் சூட்டுகிறோம். மலையாளத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்நேகம், பிரேமா என்று சொல்லி பெயரை சூட்டுகிறோம். கன்னடத்தில் பிரீத்தி என்று சொல்கிறார்கள், ஆகிய இந்தியில் பியார் என்று சொல்கிறார்கள். இப்படி பல விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அன்பின் தன்மை வெளிப்படும்படியாக இந்த பெயர்களை நாம் சுட்டிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே லத்தீன் மொழியில் சொல்லப்படுகிறது ஓம்னியா வின்சிட் அமௌர் அப்படின்னு சொன்னால் லவ் கன்கர்ஸ் எவ்ரிதிங், அன்பு சகலத்தையும் மேற்கொள்ளும் என்று சொல்லி இந்த லத்தீன் மொழியிலே உள்ள ஒரு முதுமொழி பழமொழியின் மூலமாக அறிகிறோம். அது மட்டுமல்ல, இந்த அன்பை குறித்து திருக்குறளிலே நாம் படித்திருக்கிறோம். திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், there is no shutter to close love. அன்பை அடைப்பதற்கு, அன்பை உடைக்கி போடுவதற்கு ஒரு அடைப்பு, ஒரு தாழ்பால் கிடையாது என்று சொல்லி அந்த தெய்வ திருப்புலவர் என்று சொல்லுகிற திருவள்ளுவர் அங்கே சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அன்பை கிரேக்க மொழியிலே 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியியல் அறிஞர்கள் அல்லது வேத வல்லுநர்கள் சொல்கின்ற காரியம் என்ன என்று சொன்னால், இந்த அன்பு எராஸ், ஃபிலியா, ஸ்டோர்ஜ், அகாப்பே என்று சொல்லி 4 விதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது உலக அன்பு, சகோதர அன்பு, உணர்ச்சி பூர்வமான காதல் என்று சொல்லப்படுகிற அன்பு. இப்படிப்பட்ட அன்புகளை குறித்து எராஸ், ஃபிலியா, ஸ்டோர்ஜ் என்ற வசனங்கள், வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அகாப்பே என்பது ஒரு உன்னதமான தன்மையை உடையது. அது இறைவனால் மட்டுமே செலுத்தக்கூடிய அன்பு. அது தியாகத்தோடு கூட தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிற மேலான அன்பு என்று சொல்லி இந்த கிரேக்க மொழியில் அன்பை குறித்து எவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் அல்லது வரலாற்று பாடங்களிலே நாம் படித்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்த பல மக்கள், பாரி வள்ளல் பாரி என்ன செய்தானா, போய்கொண்டு இருக்கும்போது கொள்கொம்பற்ற ஒரு முல்லை, அந்த முல்லை வாடி வதங்கி அது படர்வதற்கு இடமில்லாமல் இருக்கின்ற ஒரு தன்மையை பார்த்து அவன் தன்னுடைய தேரை அங்கே நிறுத்திவிட்டு சென்றான். இதில் படர்ந்து கொள்ளட்டும், வளர்ந்து ஓங்கி செழிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த முல்லை செடியின் மீது அவன் வைத்த பரிவு, அவனுடைய இரக்கம்,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் பேகன் என்று சொல்லுகிறவன் மலையில் செல்லும்போது மயில் இயற்கையாகவே குளிர் பிரதேசங்களிலே மழைக்கு தென்றலுக்கு தோகை விரித்து ஆடும் தன்மை கொண்ட அந்த மயில் அவன் பார்க்கிறான், ஐயோ இது குளிரிலே நடுங்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய போர்வையை எடுத்து அதற்கு போற்றுகிறான். இது ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் அவன் ஒரு கன்றுக்கு நீதி வழங்கும்படியாக தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டுக் கொள்கிறான் என்று சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். அது சரித்திரம், சம்பவம், உண்மையோ இல்லையோ, அது நம்ம கற்ற காரியங்கள், உலகத்திலே விதமான காரியங்கள் அன்பை வெளிப்படுத்தும்படியாக நடந்தன என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா மணிமேகலை என்று சம்பவத்தில் என்ன பார்க்கும்போது காயசண்டிகை என்ற ஒரு பெண் ஒரு மனிதரின் சாபத்தினாலே அடங்காத ஒரு பசி நோயினாலே, யானைக்கு இந்த பசி நோயினாலே கஷ்டப்படும் போது அவளுடைய பசியை நோக்கி அவளுடைய பிணியை போக்குகின்ற வகையில் அந்த மணிமேகலை தன்னுடைய கையில் உள்ள அமுத சுரபி என்ற பாத்திரத்திலிருந்து அள்ள குறையாத ஒரு அமுத சுரபியிலிருந்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மதர் தெரசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க தொழுநோயாளிகள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அவங்க பணி செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. நம்முடைய பகுதியிலே வெள்ளூரில் ஐடாஸ்கடர் சிஎம்சி மருத்துவமனை, இன்னும் பழையகுட்டையிலே சாரட்டக்கர் அம்மையார், டோனாவூரிலே நட்சத்திர கூட்டம், நட்சத்திர ஐக்கியம் ஏற்படுத்திய ஏமி கார்மைக்கல் அம்மையார், இப்படி மிஷனரிமாருடைய அன்பு, ஆண்டவருடைய கடவுளுடைய அன்பு அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அந்த அன்பின் சேவையை இங்கே நமக்கு மத்தியில் வெளிப்படுத்தி மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் இவற்றிலே நாம் செழித்தோங்கும்படியாக அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவைகள் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு அன்பு, அந்த அன்பு உண்மையான அன்பு, பரிசுத்தமான தேவ அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. கிறிஸ்து என்னும் பெயரிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் அவர் கொடுக்கப்பட்டார்? அவர் நித்திய பிதாவாக, ஆலோசனை கர்த்தராக, சமாதான பிரபுவாக நம்மை ஆளுகை செய்யும்படியாக, அன்பின் ஆளுகைக்குள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாக, அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு அன்பை வழங்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வாசித்த வண்ணமாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் மேல் அன்பாக இருக்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மேல் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி வசனங்கள் மூலமாக நாம் படிக்க போகிறோம், வாசித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நல்ல சமாரியன் என்று சொல்லி வேதத்திலே ஒரு சம்பவத்தை அறிவோம். அங்கே குற்றீராக திருடர்களாலே காயப்பட்டு அவன் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது வழியாக கடந்து செல்கின்ற மனிதர்கள், ஒரு அருமையான 2 அருமையான ஆன்மீகவாதிகள் போறாங்க. முதலில் சென்றவர் அவர் கடந்து சென்று விடுகிறார். இரண்டாவது ஒரு லேவியர் செல்கிறார், அவரும் கடந்து சென்று விடுகிறார். ஆண்டவரை அறிந்தவர்கள், அன்பை அறிந்தவர்கள், ஆனால் இந்த குற்றுயிராக கிடக்கின்ற, கஷ்டப்படுகின்ற, முடங்கிக் கொண்டிருக்கின்ற, காயத்தோடு கிடக்கின்ற மகனுக்கு உதவி செய்யும் அன்பு அவர்களுக்குள்ளே இல்லை. அவர்கள் நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லி விலகி சென்று விட்டார்கள். ஆனால் சமுதாயத்திலே யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு சமாரியன் என்று சொல்கிற மனிதன் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி இறங்கி திராட்சரசமும் மதுவும் அவனுக்கு கொடுத்து அவனுடைய காயங்கள் கட்டி தன்னுடைய சுய வாகனத்திலே அவனை ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரிக்கும்படியாக அவனுக்கான செலவையும் நான் கொடுக்கிறேன், கூடுதல் செலவானால் மீண்டும் வரும்போது தருகிறேன் என்று சொல்லி அவனை பொறுப்பேற்கிறான். அதுதான் அன்பு. நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் பலவிதமான பிசாசின் கிரியைகளிலே கட்டுண்டு கிடந்த மக்களை விடுவிக்கும்படியாக, குற்றீராய் கிடந்த மக்களை விடுவிக்கும்படியாக, ஆண்டவரே அங்கே பிழைப்புக்கு வழி இல்லாமல் அவர்கள் அழிந்து போகும் சூழ்நிலை, பாவத்தினாலும் சாபத்தினாலும் அழிந்து குற்றத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாகும் சூழ்நிலையில் இருந்த மக்களை விடுவிக்கும்படியாக, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டுக் கொள்ளும்படியாக, விலைக்கிரமாய் தன்னை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம், இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்க. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பு எப்படி வெளிப்பட்டது? கிறிஸ்துவின் பிறப்பிலே வெளிப்பட்டது. எதற்காக அவர் பிறந்தார்? எதற்காக அனுப்பப்பட்டார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பிழைக்கும்படிக்கு. அப்போ நம்மை பிழைக்க வைக்கும் ஒரு அன்பு
நமக்கு தேவைப்பட்டது. பிழைக்க வைக்க உலகத்தில் அன்பே இல்லை, அழிந்து போகும் சூழ்நிலை, கெட்டுப்போகும் சூழ்நிலை, அப்படியே உலகத்தோடு அழிந்து போகும் சூழ்நிலை இருந்த நம்மை பிழைக்கும் வைக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதனாலே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் பிழைக்க வைக்கப்படும்படியான ஒரு அன்பு இந்த உலகத்திற்கு பரிசாக வெகுமதியாக உன்னதத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டது. இது வாசிக்கலாம். அடுத்து 10ஆம் வசனத்தில் வாசித்தோம் சொன்னால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. அன்பு ஏன் உண்டாச்சு? நாம் பிழைக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் அனுப்பினதால் அன்பு வெளிப்பட்டது. அன்பு எப்படி உண்டானது? நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. பாவ நிவர்த்திக்காக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல காரியங்கள் நிறைவேற்றப்பட்டது. தீர்க்கதரிசிகள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக பலவிதமான காரியங்கள் பாவ நிவர்த்திக்காக பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆடுகளை, மாடுகளை, மிருகங்களை, பறவைகளை எல்லாம் பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. தேவ சமூகத்திலே பலி செலுத்த வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் செல்ல வேண்டும், பிரதான ஆசாரியன் செல்ல வேண்டும். அங்கே ஒரு திரை போடப்பட்டு இருக்கும், அதுக்குள்ள வேற யாரும் பிரவேசிக்க முடியாது. மக்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அந்த ஆசாரியன் அங்கே போய் பரிந்து பேசுவான் என்று சொல்லி, மன்றாடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவ நிவர்த்தி பலியாக இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை செய்தாலும் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. மனிதனுடைய அக்கிரமத்திலிருந்து அவனை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு ஒரு உன்னத அன்பு தேவைப்பட்டது. குற்றமில்லாத ஒரு மாசற்ற பரிசுத்த தேவ அன்பு இந்த உலகத்தில் வந்து உதித்து மனிதனை மீட்கும்படியாக தேவைப்பட்டது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பப்பட்டார். இங்கே இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ரெமிஷன் ஆஃப் சின் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திற்கு பரிகாரமாக, பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளும் ஒரு பிணையாளியாக, ரான்சம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு அல்லது அக்கிரமத்திற்கு கழுவாயாக, ஒரு வாய்க்காலாக, வடிகாலாக அந்த பாவத்தை முழுவதும் துடைத்து நீக்குகின்ற ஒரு மீட்பு பிணையாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிருபாதார பலி. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு மேலான அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பு உலகத்திலே உள்ள மனிதர்களால் செலுத்த முடியாது, உலகத்தில் உள்ள மனிதர்களால் காட்ட முடியாது. அது அந்த அன்பு ஆண்டவரால் மட்டுமே வெளிப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினால் மட்டுமே இன்றைக்கு நாம் பிழைக்கும்படியாக அந்த அன்பு அனுப்பப்பட்டது. கிருபாதார பலியாக பாவங்களை நிவர்த்தி செய்ய மனிதன் இன்றைக்கும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். பாவங்கள் எங்க போனா தொலையும், என்னுடைய கர்மங்கள் எங்க போனா அகண்டு போகும் சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த நாட்களிலே இந்த அன்பை குறித்த தெய்வ செய்தி உங்களை தேடி, என்னை தேடி, நம்மை தேடி இந்த உலகத்திலே கிறிஸ்துவாக, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் பிழைக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். அன்பு அதனால் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிழைக்கும்படியாக வெளிப்பட்டது. இரண்டாவது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கழுவாயாக, ஒரு வாய்க்காலாக, ஒரு நிவாரணமாக, பரிகாரமாக இந்த உலகத்தில் அந்த அன்பு கிறிஸ்துவாக வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:16 நம்ம வாசிப்போம் சொன்னால், அங்கே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனால தான் அன்பு என்னென்று அறிந்திருக்கும். முதல்ல அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். எப்படியாக அவர் நம்மை பிழைக்க வைக்கும்படியாக அன்பாக வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக அன்பு இந்த உலகத்தில் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பை அறிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். அன்பு ஏன் இந்த உலகத்தில் உண்டானது என்று சொல்லி அறிந்தோம். அன்பு கிருபாதார பலியாக, பாவங்களை நீக்குகின்ற கிருபாதார பலியாக, அதற்கு பிராயச்சித்தமாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கின்ற அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் அதிகமான வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் 3:16 வாசித்தோம்னு சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா என்று சொன்னால் அதற்கு மெஷர்மெண்டே இல்லை. எவ்வளவுன்னு சொல்ல முடியும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, கெட்டு அழிந்து போகாதபடிக்கு, அழிந்து துர்நாற்றம் எடுத்து இந்த உலகத்தில் பயனற்றவர்களாக ஒருவராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஏற்றுக்கொள்ள முடியாத புறக்கணிக்கப்படத்தக்க நிலைமையிலே குப்பையிலே தூக்கி வீசப்படுகின்ற அந்த அழுகின் ஆற்றமெடுக்கும் நிலையில் இருந்த நம்மை என்ன செய்வாரு? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அன்பை உலகத்திலே பிரதிபலிக்க எந்த மனிதனாலும் முடியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார். பின்னுள்ள வசனங்களை பார்த்து போனால், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த உலகத்தில் அனுப்பினார். ரட்சிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். அழிந்து போகிறாங்க, விழுந்து போகிறாங்க, அழிந்து போகிற வாழ்க்கையிலிருந்து அவங்களை காப்பாற்றணும். எத்தனையோ காரியங்களை செய்து அலைந்து திரிந்தாலும் கூட பாவம் மன்னிப்பு இல்லை, பாவத்திற்கு நிவாரணம் இல்லை, மனிதனுடைய மனதில் அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இவைகளை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவர் நித்திய ஜீவனை கெட்டு போகாமல் நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக, காத்துக்கொள்ளும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். அன்பை வெளிப்படுத்தினார். கிருபாதார பலியாக, பாவங்களை மன்னிக்கும் கிருபாதார பலியாக அவர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதிலே அன்பின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். நாம் பிழைக்கும்படிக்கு, செத்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, பிசாசின் கிரியைகளினாலே, மனிதனுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்களினாலே, பலவிதமான பாவ சாபங்களினாலே நாம் அழிந்து செத்து போகாதபடிக்கு, நம்முடைய ஜீவனை மீட்கும்படியாக, நாம் செத்து போகாதபடிக்கு, இந்த உலகத்தோடு உலகமாய் அழிந்து போகாதபடிக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம் மறுமையின் வாழ்விலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார், எந்த சூழ்நிலையிலே நம்மை நேசித்தார், இந்த அன்பு எந்த சூழ்நிலையிலே வெளிப்பட்டது என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும், நல்லா வசனங்களை கவனிங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்போ? அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கும்போது, பலன் குன்றி போய் இருக்கும்போது, பாவம் செய்து சோர்ந்து போய் பலன் குன்றி யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலையில், வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, பலனற்றவர்களாய் ஒன்றையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய அக்கிரமம் எஞ்சி போயிட்டு அன்பு நம்மகிட்ட இல்லை. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் நினைச்ச, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராக இருக்கையில், பலனற்றவர்களாக இருக்கும்போது அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது. அவர் நமக்காக மரித்தார் சொல்லி 10ஆம் வசனத்தில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரமாக்கப்பட்டோம் என்றால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். பாவிகளாக இருக்கையில், சத்துருக்களாக இருக்கையில், பலனற்றவர்களாக இருக்கையில், அக்கிரமக்காரர்களாக இருக்கும்போது நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஒரு அக்கிரமக்காரனுக்காக, ஒரு பாவிக்காக, ஒரு துன்மார்க்கனுக்காக, ஒரு துஷ்டனுக்காக, ஒரு துரோகிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் ஒரு அன்பு உண்டானால் அந்த அன்பு அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த வசனங்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு, இந்த தேவனை நாமும் நேசிக்க வேண்டும். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்பது அவரால் உண்டான கட்டளை, அன்பு என்பது நியாயப்பிரமாணம், அன்பு என்பது அவருடைய போதனை, அவருடைய கற்பனை என்றெல்லாம் வேதத்திலே வசனங்களை நாம் வாசிக்க முடியும். வசனங்களை வாசிக்க நாம் நேரமில்லை. அன்பு தேவனுடைய கட்டளை. நான் உன்னில் அன்பு கூர்ந்தேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய்
ரத்தத்தினாலே உன்னை மீட்டுக் கொண்டேன். அந்த உன்னுடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் அக்கிரமத்திற்கும் உன்னுடைய பலனற்ற தன்மைக்கும் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுமற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக அதற்கு விலைக்கிரயமாக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி நித்திய ஜீவனுக்குள்ளாக அந்த பரலோக பாக்கியத்திற்குள்ளாக கொண்டு சேர்க்கும் அந்த உன்னத அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்மை தேடி வந்திருக்கிறது, நம்மளே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த வேத வசனத்தில் பரிசுத்த வேத வசனம் சொல்கிறது, நாம் அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு நம்மை காக்க முடியாய், பிழைக்க வைக்க முடியாய், ஜீவனை கொடுக்க முடியாய், கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக உன்னத பரிசாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வாசித்தோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அந்த அன்பு நம்மை மூலமாக மற்றவர்களுக்கு கடந்து அன்புக்கு நம்மிடத்தில் அன்பு நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கும் என்று சொல்லி அந்த 1 யோவான் 4:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனையோடு பகைத்தால், சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால், குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அல்லது நண்பர்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே அன்பில்லாத தன்மை, பகை, வைராக்கியம், வெற்றிமை, அன்பில்லாத தன்மையினாலே உண்டாகின்ற பலவிதமான பாதகங்கள், வழக்குகள், வியாஜியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அன்பற்ற ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அன்பு கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாக அன்பு குறைந்து போம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 24:12 விதமாக சொல்ல இருக்கு, அக்கிரமம் மிகுதியினாலே அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபைகளிலே அன்பு குறைந்து போகும் என்று சொல்லி எபேசு திருச்சபைக்கு எழுதும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், நீ எங்க விழுந்தியோ அங்கிருந்து எழும்பி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த அன்பு உனக்குள் நிலைப்படும், அந்த அன்பு உனக்குள் பூரணப்படும், அந்த அன்பு உண்மையாக இன்னும் வெளிப்படும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்படும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. அன்புள்ளவன், ஆண்டவர்கள் அன்பு கொண்டுகிறவன், மற்றவர்களை அன்பு கூறுகிறவனுக்கு எந்த சூழ்நிலையும் பயப்படாமல் வாழும் தெளிந்த புத்தியையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறமை தள்ளும். இங்க பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆக நான் ஆண்டவரில் அன்பு கூறுறேன், ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடிக்க நாம் விரும்புகிறோம். ஆனாலும் கூட சகோதரிடத்திலே, குடும்பத்திலே, மற்றவர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே அன்பு கூறாமல் இருந்தேன்னு சொன்னால் அது மரண ஆக்கினைக்கு சமம், பொய்க்கு சமம். அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அழியாமையிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக அழியாத வாழ்வு, நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாத வாழ்வு, இட்டர்னல் லைஃப் என்று சொல்லுகிறோம். அந்த நித்திய வாழ்வு இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து இருக்கிறார். அந்த ஜீவன் இந்த உலகத்திலே முடிந்து போகும்போது, நமக்கான காலங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் நியமித்திருக்கும் காலங்கள் முடிந்து போகும்போது, சரீரம் மண்ணோடு மண்ணாக அழிந்து போனாலும் நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காக தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து பரலோகத்திற்கு ஒரு புதிய மார்க்கத்தை, ஜீவனை உண்டாக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரே நமக்காக, கிறிஸ்துவே நமக்காக மீட்பும் நீதியும் ஞானமும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார். அவரை பின்பற்றி அவருடைய அன்பில் நிலைத்திருக்க இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அன்பு பெரியது, ஆண்டவருடைய அன்பு மேலானது. உலகத்தில் ஒருவனாலும் செலுத்தப்பட முடியாத அன்பு, ஒருவனாலும்
கொடுக்கப்பட முடியாத அன்பு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தின் கடைசி சொட்டு வரை மனுக்குலத்தை மீட்கும்படியாக பாரபட்சம் இல்லாமல் இவனுக்குத்தான் அன்பு, அவனுக்குத்தான் அன்பு, படித்தவனுக்கு தான் அன்பு, படிக்காதவனுக்கு இல்லை என்ற நிலையில் அல்ல, உலகத்தின் அத்தனை மக்களுக்காகவும் ஜீவனை கொடுத்த அந்த உன்னத அன்பை இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொடுக்கப்பட்ட வெகுமதி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவ அன்பு நம் மூலமாக வெளிப்படுத்த கடனாளியாக இருக்கிறோம். சகோதரனை பகைத்தால் நம்மிடத்தில் பொய் இருக்குது. நாம் மரணத்துக்கு பாத்திரமானவர்கள். நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. வரும் காலங்கள் கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். சமாதான குறைவுகள் உண்டாகும். மனுஷ சுவாப அன்பு இல்லாதவர்களாக அநேக காரியங்களில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதத்தின் அத்தனை வார்த்தைகளும் உண்மையும் சத்தியமானவைகள். அவைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் காலத்தில் இருக்கிறோம். அன்பு குறை ஒன்னிலே உண்டானால், என்னிலே உண்டானால், நம்மிலே உண்டானால், அருமையான கிறிஸ்தவனை விசுவாசிய திருச்சபையே, இன்றைக்கு நான் எனக்காக ஜீவன் கொடுத்த என்னை பிழைக்க வைக்கும்படி கிருபாதார வழியாக பாவத்திற்கு கழுவாயாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை எனக்காய் உண்டு பண்ணி நித்திய மகிழ்மையில என்னை சேர்க்கும்படியாக அவரோடு கூட வாழவும் ஆளவும் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிற மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகும் வாழ்க்கை அல்ல. வென்றத துன்பம், விதி வந்த சாபம் என்று சொல்லி வாழும் வாழ்க்கை அல்ல. அவர் மரணத்துக்கு பின்பு அவரோடு கூட வாழும் வாழ்க்கை. இரண்டு நிலை தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே பிரேத குழிகள் உள்ள யாவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதில் அநேகர் என்ன செய்வாங்க? நித்திய ஜீவனுக்கென்றும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சி கண்டும் எழுந்திருப்பார்கள். அந்த இரண்டு வாழ்க்கை பரலோக வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு உண்டு. எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும்? அன்பு, தேவ அன்பு நமக்குள்ள இருக்கணும். தேவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துமஸ் காலத்தில் எனக்காக வெகுமதியாக எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய அன்பை உலகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். யாராவது ஒருவருக்கு இந்த அன்பு அன்பின் நற்செய்திக்குள்ளாக வழிநடத்தும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். கிறிஸ்துமஸ் காலங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அந்த அன்பின் வெகுமதியை, பரிசை நாமும் பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களை வாழ வைப்போம். நித்திய மகிமையிலே ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் பிரவேசித்து அவரோடு கூட வாழவும் ஆளவும் உன்னத வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ அன்பை குறித்து, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக, உம்முடைய பரிசுத்த சத்தியங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் பாக்கியங்களை தந்தீர். ஆண்டவரே, அன்பு ஏன் வெளிப்பட்டது, அன்பு எப்படி வெளிப்பட்டது, யாருக்காய் வெளிப்பட்டதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், பலனற்றவர்களாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில், அக்கிரமக்காராய் இருக்கையில் ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, இதை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் உண்டோ என்று சொல்லி சிந்திக்கும்படியாய் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த அன்பை ஆண்டவரே உலகத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை கொடும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த கேள்வி எங்கள் உள்ளத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக அன்பின் பரிசாக உலகத்திலே வந்த எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளை கொண்டாடும் இந்த நாட்களிலே அதிகமான கொண்டாட்டங்கள், நாங்கள் கொடுக்கும் வெகுமதிகள், பரிசுகள், புத்தாடைகள், ஆடைகள், உணவு வகைகளை விட மேலாக ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் மூலமாக ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதனுக்காக இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் செயல்பட வேண்டும் என்று எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.